இந்த வீடியோல நம்ம ஏகலைவன் பத்தி பார்க்க போறோம். இவர் யாருன்னா மகாபாரத கதாபாத்திரத்தில் ஒருவர். இவரை எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா குருவே இல்லாம பாடம் கத்துக்கிட்ட ஒரு சிஷ்யன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரோட சிறப்பு என்னன்னா வில்வித்தையில தலை சிறந்து விளங்கினவர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த குரு துரோணாச்சாரியரையே தன் வில்வித்தையால ஆச்சரியப்பட வச்சவர் தான் இந்த ஏகலைவன். இவர் துரோணாச்சாரியர் மட்டும் இல்லாம அர்ஜுனன் கர்ணன் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஆச்சரியப்பட வச்சாரு. மொத்த மகாபாரதத்திலையும் வில்வித்தையில சிறந்து விளங்கின ஏகலைவன் ஏன் மகாபாரதத்துல சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் கிடைக்கல அப்படிங்கறதையும், அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளனா இருந்தும் சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் கிடைக்காம போனதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏகலைவனை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏகலைவன் பிறப்பினால் ஒரு வேடன். பிறப்பினால் ஒரு வேடனா இருந்தாலும் அஸ்தினாபுர காட்டோட வேடுவ அரசனின் மகன், அஸ்தினாபுர காட்டோட இளவரசன். இந்த ஏகலைவனோட தந்தை யாருன்னா கிருஷ்ணரோட தந்தையின் உடன் பிறந்த சகோதரர். கிருஷ்ணரும் ஏகலைவனும் சகோதரர்கள். ஏகலைவனோட தந்தை சின்ன வயசுலேயே அஸ்தினாபுர காட்டுல காணாம போய் பின்னால அஸ்தினாபுரத்தின் முன்னாள் வேடுவ அரசரால் எடுத்து வளர்க்கப்பட்டு பிறகு அஸ்தினாபுரத்தின் அரசரானார். இப்படி ஏகலைவனோட தந்தை காட்டுல ஒரு வேடுவனா இருக்கும்போது ஏகலைவனுக்கும் தன் தந்தை கூட போய் காட்டை சுத்தி பார்க்கணும், வேட்டையாடணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால ஏகலைவனும் தன் தந்தையும் வேட்டையாட காட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது தன்னோட தந்தையோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்ச ஏகலைவனுக்கு வேட்டையாடுறதன் மீது ரொம்பவே ஆர்வம் ஏற்படுது. ஏகலைவனின் ஆர்வத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட அவரோட தந்தை ஏகலைவனை தன்னை விட சிறந்த வில்லாளன் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதே நேரத்துல இவங்க வேட்டையாடிட்டு இருக்க காட்டுக்கு கொஞ்சம் தள்ளி உலகத்திலேயே தலை சிறந்த வில்வித்தை ஆசானான துரோணாச்சாரியார் தன்னோட வில்வித்தை பயிற்சி கூடத்துல தன்னோட சிஷ்யர்களுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஏகலைவனும் அவரோட தந்தையும் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு வரும்போது 1-2 முறை ஏகலைவன் துரோணாச்சாரியார் வில்வித்தை பயிற்சி கூடத்தையும் துரோணாச்சாரியார் வில்வித்தை கற்பித்தலையும் பார்த்து எப்படியாவது இவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாரு. அந்த ஆசையை தன்னோட தந்தை கிட்ட சொல்றாரு. ஏகலைவனோட தந்தை தன் மகன் முறையே பயிற்சி எடுத்துக்கிட்டா தன்னை விட சிறந்த வில்லாளனா வருவான் அப்படிங்கிறதுக்காக ஏகலைவனை துரோணாச்சாரியர் கிட்ட சிஷ்யனா சேர்க்க சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதனால அதுக்கு அடுத்த நாள் ஏகலைவனும் அவரோட தந்தையும் துரோணாச்சாரியார் வில்வித்தை பயிற்சி கூடத்துக்கு போய் துரோணாச்சாரியாரை சந்திக்கிறாங்க. அப்போ துரோணாச்சாரியார் ஏகலைவனோட தந்தையை பார்த்து யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, சாமி நான் ஒரு வேடுவன், என்னோட தொழில் வேட்டையாடுறது. பக்கத்துல இருக்க அஸ்தினாபுர காட்டோட காட்டுடை தலைவன், வேடுவ அரசன். எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் ஏகலைவன். அவன் உங்களோட பள்ளியையும் உங்களோட திறமையான கற்பித்தலையும் பார்த்து உங்ககிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அதனால என்னோட மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஏகலைவனை சிஷ்யனா ஏத்துக்கிட்டு அவனுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு குரு கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்க குருவா கிடைச்சதா அவனும் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதனால என் மகன் ஏகலைவனை உங்க சிஷ்யனை ஏத்துக்கோங்க அப்படின்னு என் சிரம் தாழ்த்தி வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஏகலைவனோட தந்தை துரோணாச்சாரியர் கிட்ட ரொம்பவே பணிவா கேட்கிறாரு. அதுக்கு துரோணாச்சாரியர் ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட குரலை உயர்த்தி மிரட்டுற தோரணையில, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சாமானியனுக்கும் காட்டுல தெரியுற வேடுவர்களுக்கும் வில்வித்தை சொல்லித்தர மாதிரி தெரியுதா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய வில்வித்தை ஆசான். என்கிட்ட பயிற்சி எடுக்கிற சிஷ்யர்கள் யாருன்னு தெரியுமா? எல்லாருமே வருங்கால அரசர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி அரசர்களுக்கும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே நான் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வில்வித்தையை பயன்படுத்தி அவங்க அரசர்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நாட்டு மக்களை காப்பாற்றவும், எதிரிகள் கிட்ட போர் செஞ்சு அந்த போர்ல ஜெயிச்சு எதிரி நாடுகளை கைப்பற்றவும் நான் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி நான் முன்னாள் அரசர்களுக்கும் வருங்கால அரசர்களுக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி இருக்க என்கிட்ட ஒரு வேடுவன் வந்து பேசுறதே தப்பு. இதுல உன்னோட மகனை சிஷ்யனா ஏத்துக்க சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு துரோணாச்சாரியார் தன்னோட கடும் கோவத்தை ஏகலைவனோட தந்தை கிட்ட வெளிப்படுத்துறாரு. அப்பவும் ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, சுவாமி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு வேடுவன், அதை காரணம் காட்டி என்னோட மகனை விரட்டிடாதீங்க. உங்ககிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படிங்கிற ஆசை என்னோடதா இருந்தா நீங்க சொன்ன உடனே நான் போயிருப்பேன். ஆனா இது என் மகனோட ஆசை. அதை ஒரு தந்தையா இருந்து என்னால மறுக்கவோ இல்ல அவனோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுனாலோ அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்காக இல்லைனாலும் என்னோட மகனோட ஆசைக்காகவாது ஏகலைவனை உங்களுக்கு சிஷ்யனா ஏத்துக்கோங்க அப்படின்னு மறுபடியும் முறையிடுறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார், நான் அரசர்களுக்கும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் மட்டுமே வில்வித்தை சொல்லி தருவேன், சாமானியர்களுக்கும் வேடுவர்களுக்கும் சொல்லி தரவே மாட்டேன் அப்படின்னு ஏகலைவனையும் ஏகலைவனோட தந்தையையும் அவரோட பயிற்சி பள்ளியிலிருந்து வெளியே அனுப்புறாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ஏகலைவனும் அவரோட தந்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, என்ன மன்னிச்சிருப்பா, என்னால முடிஞ்சவரை நான் துரோணாச்சாரியர் கிட்ட உன்னை சிஷ்யனா ஏத்துக்க சொல்லி முறையிட்டேன். ஆனா அவர் ஏத்துக்கல, அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு.
கேக்குறாரு. அதுக்கு ஏகலைவன் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம், நான் ஆசைப்படலனா நீங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு அன்னைக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலை ஏகலைவனோட தந்தை ஏகலைவனுக்கு துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு சிலை செஞ்சு கொடுத்து ஏகலைவனை ஆச்சரியப்பட வைக்கிறாரு. நீ இவர்கிட்ட சிஷ்யனா சேரணும்னு ஆசைப்பட்ட, அதை என்னால செஞ்சு தர முடியல, அதனால அவரை மாதிரியே ஒரு சிலை செஞ்சிருக்க. நீ துரோணாச்சாரியார குருவா உன் மனசார ஏத்துக்கிட்டு இவரை தினமும் வணங்கி உன்னோட வில்வித்தை பயிற்சியை ஆரம்பிச்சு நீ வில்வித்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏகலைவனும் சந்தோஷத்தோட துரோணாச்சாரியார தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு தினமும் வணங்கி பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா ஏகலைவன் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க துரோணாச்சாரியார் தன்னோட பயிற்சி கூடத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது துரோணாச்சாரியாருக்கு என்னதான் கௌரவர்களை ரொம்பவே பிடிச்சாலும் தன்னோட சிறந்த சிஷ்யனா அர்ஜுனனை ரொம்பவே பிடிக்கும். அதனால மத்த எல்லாரையும் விட அர்ஜுனனுக்கு ரொம்பவே நுணுக்கமா அக்கறையா தன்னோட எல்லா வில்வித்தைகளையும் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்து உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் ஆக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்காரு. இப்படி இருக்கும்போது சில வருஷங்கள் கழிச்சு ஏகலைவன் காலையில துரோணாச்சாரியார் சிலையை வணங்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அங்க அவரோட கண்ணுல ஒரு மான் தென்படுது. அந்த மானை வேட்டையாடலாம் அப்படின்னு பொறுமையா அந்த மானை நோக்கி தன்னோட வில்லுல அம்புகளை பொருத்தி அந்த மானை வேட்டையாட தயாராயிட்டு இருக்காரு. அப்போ அதே சமயம் ஏகலைவனுக்கு பின்புறமா ஒரு நாய் வரதையும் கவனிக்கிறாரு. அப்போ எங்க இந்த நாய் வந்து குறைச்சி சத்தம் போட்டோ இல்ல அந்த மானை நோக்கி துரத்த ஆரம்பிச்சோ இந்த மானை விரட்டிடுமோ அப்படிங்கிற நினைப்போட அந்த மானை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி சத்தம் இல்லாம இந்த நாயை இங்கிருந்து விரட்டிடலாம் அப்படின்னு தன்னோட முதுகுல வச்சிருந்த அம்புகளை தன்னோட பின் விரல்களால ஒரே முட்டா 4 அம்புகளை எடுத்து அந்த நாயை நோக்கி அம்புகள் விடுறாரு. அந்த அம்புகள் இந்த நாயை கொல்லாம காயப்படுத்தாம அந்த நாயோட வாயை 4 அம்புகளும் போய் பூட்டிக்குது. உடனே அந்த நாயும் காயம் எதுவும் இல்லாம பயத்துல கத்தவும் முடியாம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏகலைவன் எந்த ஒரு இடையூறும் இல்லாம பொறுமையா அந்த மானை வேட்டையாடி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. இந்த அம்புகளால வாய் பூட்டப்பட்ட அந்த நாய் ஓடி துரோணாச்சாரியாரோட வில்வித்தை பயிற்சி கூடத்துல பயிற்சி எடுத்துட்டு இருந்த பாண்டவர்கள் கௌரவர்களோட கண்ணுல படுது. அந்த அம்புகளால வாய் பூட்டப்பட்ட நாயை பார்த்து கௌரவர்களும் பாண்டவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. அதுலயும் அர்ஜுனன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. எப்படின்னா, நமக்கு இதுவரைக்கும் குரு எவ்வளவு வில்வித்தைகள் சொல்லி கொடுத்திருக்காரு, ஆனா இப்படிப்பட்ட ஒரு வில்வித்தையை இதுவரைக்கும் நம்மளுக்கு சொல்லி தரலையே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு அந்த நாயை அம்புகளோடவே துரோணாச்சாரியார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்போ அர்ஜுனன் துரோணாச்சாரியார் கிட்ட கேட்கிறாரு, குருவே, நீங்க இதுவரைக்கும் வில் அம்புகளை பயன்படுத்தி எங்களுக்கு எவ்வளவு வில் வித்தைகள் சொல்லி கொடுத்திருக்கீங்க, ஆனா இந்த வித்தையை மட்டும் ஏன் இன்னும் எங்களுக்கு சொல்லி தராம இருக்கீங்க, இதையும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த வாய் பூட்டப்பட்ட அம்புகளை பார்த்து பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி ஆச்சரியப்பட்டாங்களோ அதே மாதிரி துரோணாச்சாரியாரும் ஆச்சரியப்படுறாரு. ஆனா அந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் வெளிக்காட்டிக்காம துரோணாச்சாரியார் சிறிய புன்னகையோட இந்த வில்வித்தையை உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கௌரவர்களையும் பாண்டவர்களையும் மீண்டும் பயிற்சிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள பயிற்சிக்கு அனுப்பி வச்சுட்டு துரோணாச்சாரியார் இந்த பூட்டப்பட்ட அம்புகள் வில்லிலிருந்து இருந்து எப்படி செலுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பாக்குறாரு. ஆனா அவரால் கண்டே பிடிக்க முடியல. யோசிச்சு ரொம்பவே குழம்பி போறாரு. ஆனா அவரால் இதை தீர்க்கவே முடியல. அடுத்த நாள் அதிகாலையில துரோணாச்சாரியார் பயிற்சிக்கு வந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அந்த வாய் பூட்டப்பட்ட நாய் எந்த திசையில இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டு அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. காட்டுல இவர் ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க துரோணாச்சாரியார் சிலை வைக்கப்பட்டு அந்த சிலையை ஒரு வேடன் வணங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அந்த ஆச்சரியத்தோட, யார் நீ, எதுக்கு என்னோட சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்க அப்படின்னு அதிர்ச்சியாவும் கோபமாவும் கேட்கிறாரு. அதுக்கு அந்த வேடுவன் என்ன சொல்றானா, சாமி, என் பெயர் ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அவங்க தந்தையும் கூப்பிட்டு, நானும் என் தந்தையும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி உங்க வில்வித்தை பயிற்சி கூடத்துக்கு வந்து என்ன உங்க சிஷ்யனா சேர்த்துக்க சொல்லி முறையிட்டோம். ஆனா நீங்க என்ன சிஷ்யனை ஏத்துக்க மறுத்துட்டீங்க. அதனால உங்களை மாதிரியே ஒரு சிலை செஞ்சு உங்களை வணங்கி தினமும் வில்வித்தை பயிற்சி எடுத்து நானே சில வில்வித்தை பயிற்சிகள் எடுத்து வில்லம்புகளை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஏகலைவன் சொல்றாரு. அதுக்கு துரோணாச்சாரியார் கோவத்தோடவே, அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து இந்த பக்கமா இருந்து ஒரு நாய் அம்புகளால வாய் போட்டப்பட்டு வந்துச்சு, அது யாரு செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு ஏகலைவன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன், சுவாமி, நான் நேத்து வேட்டையாடிட்டு இருக்கும் போது ஒரு நாய் வந்து இடையூறு செஞ்சது, அதனால நான் தான் 4 அம்புகளை பயன்படுத்தி அந்த நாயோட வாயை பூட்டி அங்கிருந்து விரட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே துரோணாச்சாரியாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த உலகத்திலேயே தான் தான் மிகப்பெரிய வில்வித்தை ஆசான்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எனக்கே தெரியாத ஒரு வித்தைய சாதாரண ஒரு வேடன் கத்து வச்சிருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனனுக்கு சின்ன வயசுல இருந்தே வில்வித்தைகள் சொல்லி கொடுத்து உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேரு வாங்கணும் அப்படின்னும், அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்த குரு அப்படின்னு இவர் பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா இப்போ ஒரு சாதாரண வேடுவன் வந்து சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் எடுத்துட்டா சிறந்த குரு அப்படிங்கிற பேரும் புகழும் இவருக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு துரோணாச்சாரியார் பயமும் பதட்டமும் அடைகிறாரு. அப்போ துரோணாச்சாரியார் தன்னோட சமயோஜித புத்தியை பயன்படுத்தி எப்படியாச்சும் ஏகலைவனை தாழ்த்தி அர்ஜுனனை சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் சிறந்த
சிறந்த குரு அப்படின்னு பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏகலைவனை சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்த முயற்சி செய்யறாரு. அப்போ தன்னோட பயத்தையும் பதட்டத்தையும் வெளிக்காட்டிக்காம ஏகலைவன் கிட்டையும் ஏகலைவனோட தந்தை கிட்டையும் ஏகலைவனை தனக்கு சிஷ்யனா ஏத்துக்கிறதா சொல்றாரு. இத கேட்ட உடனே ஏகலைவனோட தந்தையும் ஏகலைவனும் அதிர்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறாங்க. இத்தனை வருஷமா இவரை குருவா நினைச்சு வணங்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏகலைவன் சந்தோஷப்படுறாரு. தன்னோட மகன் ஆசைப்பட்ட மாதிரியே ஆசைப்பட்ட குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னு ஏகலைவனோட தந்தையும் சந்தோஷப்படுறாரு. இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷத்துல மூழ்கி இருக்கும்போது துரோணாச்சாரியார் சொல்றாரு, உன் ஆசைப்படியே உன்னதான் நான் சிஷ்யனா ஏத்துக்கிட்டேனே, எங்க என் குருதட்சணை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, சாமி, நாங்க உங்களை பார்த்ததே பெரிய புண்ணியமா நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களை தேடி வந்து என்னோட மகனை நீங்க சிஷ்யனா ஏத்துக்கிறேன்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை எங்களால கொடுக்க முடிஞ்சதா இருந்தா கண்டிப்பா நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு துரோணாச்சாரியார் கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார், எனக்கு குரு தட்சணையா ஏகலைவனோட வலது கை கட்டை விரல் வேணும்னு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கேட்கிறாரு. இத கேட்ட உடனே இவ்வளவு நேரம் சந்தோஷ புன்னகையில இருந்த ஏகலைவனோட தந்தை மனசுல இடி விழுந்த மாதிரி கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. வலது கை கட்டை விரல் இல்லாம ஏகலைவனால அம்புகளை வில்லுல பொருத்தவும் முடியாது, அம்புகளை எய்தவும் முடியாது. அதுக்கப்புறம் அவனோட அன்றாட தேவைகளுக்கு கூட வேட்டையாட வில் அம்புகளை பயன்படுத்த முடியாம போயிருமே, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஏகலைவனோட தந்தை கண் கலங்குறாரு. அதே சமயம் ஏகலைவன் தன்னோட வலது கை கட்டை விரல் போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு வருஷமா ஆசைப்பட்ட மாதிரியே தனக்கு ஆசைப்பட்ட குருவே கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தோடவே கொஞ்சம் கூட மனசு கோணாம சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே தன்னோட வலது கை கட்டை விரலை துண்டிச்சு தன்னோட குருக்கு குரு தட்சணையா கொடுக்கிறாரு. இத பார்த்து துரோணாச்சாரியாரோட சிஷ்யர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அர்ஜுனனுக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலும் இனி தன்னை விட ஒரு சிறந்த வில்லாளன் இருக்க போறதில்ல அப்படின்னு கொஞ்சம் பெருமையும் படுறாரு. இனி தான் தான் சிறந்த குருவா இருக்க போறோம் அப்படின்னு துரோணாச்சாரியார் நிம்மதியும் சந்தோஷமும் அடைகிறாரு. ஆனா இங்க ஏகலைவன் என்னதான் அர்ஜுனனை விடவும் குரு துரோணாச்சாரியாரை விடவும் சிறந்த வில்லாளனா இருந்தாலும் தான் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவன், அரச குடும்பத்தை விட தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உலகத்திலேயே சிறந்த வில்லாளனா இருந்தும் சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் எடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால மகாபாரதத்திலே சிறந்த வில்லாளனா இருந்தும் மகாபாரத கிளை கதைகள்லேயே அவரோட வரலாறு முடிஞ்சிருச்சு. இதுதான் ஏகலைவனோட கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.